ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். தேவனே அந்தந்த காலங்களிலே அந்தந்த நேரத்திலே கர்த்தர் சரியானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இதுக்கு நல்லா தெரியுது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு. ஒரு மனிதனை எப்பொழுது வேறு பிரிக்க வேண்டும், எப்பொழுது அபிஷேகம் செய்ய வேண்டும், எப்பொழுது உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும், எப்பொழுது எந்த ஸ்தானத்தை கொடுக்கணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் காலங்கள் இன்னும் வரவில்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எஜமானன் எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் மனது வைத்தால் வாழ்க்கை மாறும். மொர்தெகாய் சூசான் அரண்மனையிலே வாயிற்காவலனாய் இருக்கிறார், வாசல் இருக்கிறார். பக்தி வைராக்கியம் உள்ள மொர்தெகாய், தேவனுக்கு பயந்தவன், யூதன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்தவன், தேவனை தவிர வேறொருவருக்கு நான் கனத்தை கொடுப்பதில்லை என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவன். அவனுடைய வாழ்க்கையில சோதனைகள் பெரியது. ஆமான் வரும்போதெல்லாம் இருவருக்கும் ஒரு போர்க்களம் மாதிரி தான் இல்ல. ஆமான் வரும்போது எல்லாரும் வணக்க வைக்கிறாங்க, ஆனா மொர்தெகாய் மட்டும் வணக்க வைக்கவே இல்லை. அது ஆமானுக்கு எரிச்சலை ஊட்டியது. வாசல் படியில கிடக்கிறான் இல்ல. இது நிமித்தம் மிகப்பெரிய பிரச்சனை தேசத்துல உருவாகிறது. ஆமான் இவனை அழிப்பது மாத்திரம் அவனுக்கு பிரியமல்ல, இவனுடைய வம்சத்தையே, யூதர்கள் முழுவதையும் அழிப்பதையே அவன் சரி என்று நினைத்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சனைகள் யாராலையும் ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம் நிமித்தமா கூட சில நேரம் சிலருக்கு பிரச்சனை, அதனால சகிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மொர்தெகாய்க்கு ஏற்பட்டது. இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் அடிமையா இருப்பது? இல்லை, அடிமையின் தேசம் தானே. 127 நாடுகளை அரசாள்கிற அகாஸ்வேர் கொடூரமானவன், அடிமையாக போனவன் வாயில் காவலனா இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஆமான் முடிவெடுத்து யூதர்கள் எல்லோரையும் அழிக்க அனுப்பினான். அது மட்டுமல்லாமல் மொர்தெகாயை தொழுமரத்தில் ஏற்றுவதற்கு தொழுமரத்தையும் ஆயத்தம் செய்துவிட்டார். அல்லேலூயா. அன்று இரவு முழுவதும் அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஆமோன் நினைத்தான், நாளை தினத்துல மொர்தெகாயை தொழுமரத்தில் ஏற்றப்போம். அவனும் அவன் குடும்பத்தார் நண்பர்களும் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. அன்று இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரல. நாளாகம புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லுறான், எல்லாவற்றையும் பார்க்கிறார். அந்த இடத்துல ராஜாவுக்கு ஒரு முறை ராஜாவை கொலை செய்ய ஒரு முறை ஆட்கள் வரும்போது அதை அழகாக தெளிவு பெற எச்சரிப்பு செய்து மொர்தெகாய் ராஜா எச்சரிப்பு செய்து அகாஸ்வேரு ராஜாவை காப்பாற்றி வைக்கிறான். ஆனபடினால அதுக்கு நன்றி செய்யப்பட்டதா, அதற்கு கனப்படுத்தப்பட்டதா என்று சொல்லி ராஜா கேட்கிறார். அப்படி கேட்கும்போது, இல்லை ராஜாவே, உடனடியாக செய்யுங்கள். காலையில ஆமான் வராரு, ராஜா விழித்து, இது மாதிரி ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யும்? இவர் நினைச்சுக்கிட்டா நம்மளை தான் சொல்றார் போல. ராஜா போடுகிற வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை ஏற்றி ஊர் முழுக்க சொல்லணும், ராஜா கனம் பண்ணப்படுகிற மனுஷன். அதில் ஒன்றும் தவறாதபடிக்கு மொர்தெகாய் செய். அல்லேலூயா. ஆமான் நினைக்கிறார் மொர்தெகாயை தொழுமரத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கரத்திலே உங்கள் காலங்கள் வைத்திருக்கிறது, உங்கள் காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில இழப்புகள், நஷ்டங்கள், அலைகுனைவுகள், போராட்டங்கள், ஜெயிக்க முடியாத நிலைகள் எல்லாம் நீங்கள் கடந்து வரலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் அவர் திட்டமாயிருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கலங்காதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள். அப்படித்தான் மறுநாள் காலையில மொர்தெகாய்
கனப்படுத்தப்பட்டான், உயர்த்தப்பட்டான். ஒரு சில நாளிலே எந்த ஆமோன் விரோதமாய் நின்றான், அதே ஆமோன் தொழுமரத்தில் ஏற்றப்பட்டான். ஏனென்றால் மொர்தெகாயினுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவானாலும் சரி, தேவன் உன் வாழ்க்கையில உன்னுடைய காலத்தினுடைய அத்தனையும் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். உன் எதிர்காலத்தை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கை முழுவதையும், உன் ஊழியம் முழுவதையும், உன் படிப்பு முழுவதையும், உன் வம்சத்தின் காரியம் எல்லாவற்றையும் அவர் கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நீர் எங்களை வைத்திருக்கிறீர். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவை உம்மை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் எதிர்காலங்கள் புரியவில்லை, எங்கள் வாழ்க்கையின் காலங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய், கைவிடாதிருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.